Hello students, this is part 2 video of your unit 3 matter around us. Part 1 video already நம்ம பார்த்திருப்போம். Part 2 video, this is continuation of part 1 video. So இதுல first நம்ம பார்க்க போறது வந்து pure substances and mixtures. In shops we find products which are sold with the label 100% pure. For common people, pure means unadulterated, does not contain any cheap or harmful additives. ஸோ பியோர் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதில் எந்த ஒரு அடிட்டிவ்ஸும் இல்லாமல், அடிட்டிவ்ஸ்னால் ஏதாவது ஒரு ஆட்-ஆன், அடல்ட்ரேஷன்னா கலப்படம். ஸோ எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் ஒரு பொருள் வந்து இயற்கையாக விளையும் போது ஆர் இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கும் போது எந்த தன்மையில் இருக்கோ அப்படியே கொடுக்கறது தான் வந்து 100% பியோர் அப்படின்னு அர்த்தம். நம்ம கடைகளில் வாங்குகிற எல்லா பொருளும் உண்மையாகவே வந்து 100% பியோர் தானா அப்படின்றது நம்ம ஒரு கேள்விக்கான ஒரு விஷயந்தான். கெமிஸ்ட்ரி வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா பியோர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது வேறு மாதிரியான அர்த்தம் இருக்குது. ஸோ பியோர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் மேட் ஆஃப் ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ பியோர் சப்ஸ்டன்சஸில் வந்து எலிமெண்ட்ஸும் இருக்கலாம், காம்பவுண்ட்ஸும் இருக்கலாம், ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இருக்கும். An element is made up of same kind of atoms. A molecule consists of 2 or more atoms. ஸோ எலிமெண்ட் அப்படின்றது என்னென்னா, இப்போ புதுசாக உங்களுக்கு ஒரு வேர்ட் வருது பாருங்கள், எலிமெண்ட் அப்படின்னா என்னென்னா ஒரே கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் சேர்ந்துருந்தால் அதை எலிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். பட் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் வந்து சேர்ந்து இருந்துச்சுன்னா அது மாலிக்யூல் அப்படின்னு சொல்கிறோம். காம்பவுண்ட் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு பை கெமிக்கல் காம்பினேஷன் ஆஃப் 2 or more எலிமெண்ட்ஸ். ஸோ எலிமெண்ட் அப்படின்றது என்ன, ஒரே டைப் ஆஃப் ஆட்டம் சேர்ந்துருக்குது எலிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ 2க்கு மேலே எலிமெண்ட்ஸ் வந்து கம்பைன் ஆகி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். மிக்சர் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் அ ஃபிசிக்கல் காம்பினேஷன் ஆஃப் 2 or more சப்ஸ்டன்சஸ். ஸோ காம்பவுண்ட்றது வந்து கெமிக்கல் காம்பினேஷன் ஆஃப் 2 or more எலிமெண்ட்ஸ். மிக்சர் அப்படின்றது வந்து ஃபிசிக்கல் காம்பினேஷன் ஆஃப் 2 or more சப்ஸ்டன்சஸ். ஸோ இதுதான் வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மேட்டர், இந்த லெசன் வந்து நம்ம மேட்டர் பற்றி தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ மேட்டரை வந்து நம்ம பியோர் சப்ஸ்டன்ஸ், மிக்சர் அப்படின்னு பிரிக்கிறோம். பியோர் சப்ஸ்டன்ஸ்னால் ஒரே மாதிரியான ஆட்டம்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கும், அதுதான் வந்து பியோர் சப்ஸ்டன்ஸ். மிக்சர்னால் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் சேர்ந்து இருக்கிறது. ஸோ அதனால் மேட்டரை வந்து நம்ம பியோர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மிக்சராக பிரிக்கிறோம். அகெயின் பியோர் சப்ஸ்டன்ஸை எலிமெண்ட் அண்ட் காம்பவுண்டாக நம்ம பிரிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து எலிமெண்ட்டோட ஸ்ட்ரக்சர், இது வந்து காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ மேட்டரை வந்து நம்ம 2 டைப்பாக பிரிக்கிறோம், பியோர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மிக்சர். மேட்டர் பற்றி தான் நம்ம இந்த லெசனில் படிச்சுட்ருக்கோம். ஸோ மேட்டரை வந்து நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கிறோம், பியோர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மிக்சராக பிரிக்கிறோம். ஸோ பியோர் சப்ஸ்டன்ஸில் வந்து திருப்பி 2 டைப்ஸ் இருக்குது, எலிமெண்ட் அண்ட் காம்பவுண்ட். ஸோ எலிமெண்ட் அப்படின்றது நம்ம என்ன பார்த்தோம்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம். ஸோ ஒரே மாதிரியான ஆட்டம்ஸ் சேர்ந்து இருக்கிறது தான் எலிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். Next is compound. Compound is a chemical combination of 2 or more elements. ஸோ 2க்கும் மேற்பட்ட எலிமெண்ட்ஸ் வந்து கெமிக்கலாக கம்பைன் ஆகி ஒரு பொருளாக மாறி இருக்கிறது காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மிக்சர். மிக்சரையும் 2 டைப்ஸை நம்ம பிரிக்கிறோம், ஹோமோஜீனியஸ் மிக்சர், ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹோமோஜீனியஸ் மிக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். ஸோ மிக்சர் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் அ ஃபிசிக்கல் காம்பினேஷன் ஆஃப் 2 or more சப்ஸ்டன்சஸ். ஸோ 2க்கும் மேலே பொருட்கள் ஃபிசிக்கலாக கம்பைன் ஆகியிருந்தால் அதுக்கு வந்து மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அகெயின் மிக்சர் இஸ் ஆஃப் 2 types, homogeneous mixture and heterogeneous mixture. So let us consider the following examples. இப்போ examples பார்க்கலாம். Can you identify and mention a few things that are present in a mixture or fruit mixture? நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற மிக்சர் இருக்கு இல்லையா, அந்த மிக்சரை வந்து நீங்கள் பார்த்து அதில் என்னென்னலாம் கலந்துருக்காங்க அப்படின்றத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ஃப்ரூட் சாலட் நம்ம சாப்பிட்ருக்கோம். ஸோ ஃப்ரூட் மிக்சர் எடுத்து பார்த்து அதில் என்னென்ன சப்ஸ்டன்சஸ் இருக்குது அப்படின்றத யூ கேன் ஜஸ்ட் நோட். ஸோ அதுதான் வந்து மிக்சர். ஸோ ஃபிசிக்கலாக வந்து 2-3 பொருளை கலந்து வச்சுருக்கிறது மிக்சர். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் we mix rice, dal, salt, chilies, pepper, ghee and other ingredients to make pongal.
பொங்கல் இஸ் ஆல்சோ an எக்ஸாம்பிள் ஃபார் மிக்சர் தான். இது வந்து ஃபிசிக்கலாக 2-3 பொருளை கம்பைன் பண்ணி பண்ணுறதுனால பொங்கல் இஸ் ஆல்சோ மிக்சர். ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம மிக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் தே ஆர் மேட் ஆஃப் 2 or more ingredients or components that are physically separable. ஸோ ஃபிசிக்கலாக அதில் கலந்துருக்கிற அந்த பொருட்களை நம்ம பிரிக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து அதை மிக்சர்னு சொல்கிறோம். ஸோ ஒரு 2க்கும் மேற்பட்ட சப்ஸ்டன்சஸ் பொருட்கள் வந்து ஃபிசிக்கலாக கம்பைன் ஆகிருக்கிறது வந்து நம்ம மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள். Can we always see the different components of the mixture with our naked eye? ஸோ ஒரு மிக்சரில் இருக்கிற பல பொருட்களை வந்து நம்மளோட கண்களால் நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்குறாங்க. Let us compare the vegetable salad and soda water. ஸோ வெஜிடபிள் சாலட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணி கலந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களால் வந்து ஒவ்வொரு வெஜிடபிளையும் தனித்தனியாக பிரிக்க முடியும் ஃபிசிக்கலாக. ஸோ திஸ் இஸ் அ மிக்சர். ஆனால் ஒரு சோடா வாட்டர் எடுத்திங்கன்னா அந்த சோடா வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து எது சோடா எது வாட்டருன்னு சொல்லி உங்களால் ஃபிசிக்கலாக அதை பிரிக்க முடியாது. ஸோ சோடா வந்து ஒரு மிக்சர் கிடையாது. Identify the mixture given in the table below. Write yes for a mixture and no if it is not a mixture. ஸோ இந்த டேபிளில் கொடுத்துருக்கிறதெல்லாம் பாருங்கள். இதில் வந்து மிக்சராக இருந்தால் எஸ்ன்னு எழுதணும், நாட் அ மிக்சராக இருந்தால் நோன்னு எழுதணும். ஸோ போர்வெல்லில் இருக்கிற வாட்டர் மிக்சரா அப்படின்னு கேட்டால் அது எஸ்ஸா நோவா அப்படின்றது நம்ம எழுதணும். காப்பர் ஒயர் மிக்சரா அப்படின்னு கேட்குறாங்க. சுகர் கியூப் மிக்சரான்னு கேட்குறாங்க. சால்ட் சொல்யூஷன் மிக்சரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து கீழே இருக்கு பாருங்கள். Air is a mixture because it contains oxygen, nitrogen, carbon dioxide, water vapor, noble gases and other gases. Milk is also a mixture. It contains water, fat, protein, etc. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன்றது வந்து ஒரு மிக்சர் தான், ஏன்னா அதில் டிஃப்ரெண்ட் கேஸஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி மில்க்கும் வந்து ஒரு மிக்சர் தான், ஏன்னா அதில் வந்து நியூட்ரியன்ஸ் வந்து மிக்ஸ் ஆகியிருக்கு. Lemon juice is also a mixture. Some of us like to have it with less sugar while others like to have it with more sugar. But either way, it is still lemon juice prepared from lemon extract, water and sugar and is a mixture though the amount of sugar added is different. Same way, even if we add extra water or lemon extract, it will still be a mixture. Mixture need not have fixed proportion of components. ஸோ லெமன் ஜூஸும் வந்து நம்ம சுகர் கம்மியாக ஆட் பண்ணாலும் அது மிக்சர் தான், சுகர் அதிகமாக ஆட் பண்ணாலும் அது வந்து மிக்சர் தான். ஓகே, ஸோ இதை வச்சு தான் வந்து நீங்கள் வெதர் இதெல்லாம் வந்து மிக்சரா இல்லையா அப்படின்றத நீங்கள் போகணும். ஸோ சால்ட் சொல்யூஷன் இஸ் அ மிக்சர். ஸோ காப்பர் ஒயர் அப்படின்றது வந்து இட் இஸ் அன் எலிமெண்ட், காப்பர் எலிமெண்ட்னால பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால இட் இஸ் நாட் அ மிக்சர். போர்வெல் வாட்டர் இஸ் அ மிக்சர். காப்பர் ஒயர் இஸ் நாட் அ மிக்சர். Sugar cube, whether it's a mixture and keta, no, it's not a mixture. Salt solution வந்து it's a mixture. So இதுதான் வந்து நீங்கள் டேபிளில் ஃபில் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். A mixture is an impure substance and contains more than one kind of particles. ஸோ mixture அப்படின்றது வந்து pure substance அப்படின்னு கேட்டால் no, it is an impure substance. It consists of more than one kind of particles. Different particles வந்து கலந்திருக்கிறது தான் mixture. In the mixture, the components are mixed in any proportion. ஸோ ஒரு மிக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒவ்வொரு காம்பனண்ட்டும் எனி ப்ரொப்போர்ஷனாக இருக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் எடுக்கிறீங்க, கடையில் வாங்குகிற அந்த ஸ்நாக் மிக்சர், அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓமப்படி ஒரு ப்ரொப்போர்ஷனில் இருக்கும், காரா பூந்தி ஒரு ப்ரொப்போர்ஷன் இருக்கும், அப்புறம் வந்து இந்த பருப்பெல்லாம் வந்து வேற ஒரு ப்ரொப்போர்ஷன் இருக்குது. ஸோ எதுக்குமே வந்து இவ்வளோ ப்ரொப்போர்ஷன் தான் கிடையாது. ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது, டிஃப்ரெண்ட் ப்ரொப்போர்ஷன்ஸில் இருக்கலாம். அதுதான் வந்து மிக்சரோட குவாலிட்டி. A mixture can be a physical combination of 2 or more elements. Example, 22 karat gold which is composed of gold and copper or gold and cadmium. ஸோ கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு மிக்சர் தான், பிகாஸ் தட் ஹேஸ் அ ஃபிசிக்கல் காம்பினேஷன் ஆஃப் கோல்ட் அண்ட் காப்பர் ஆர் கோல்ட் அண்ட் கேட்மியம். ஸோ இட் கேன் பி அ ஃபிசிக்கல் காம்பினேஷன் ஆஃப் 2 or more compounds. ஸோ கோல்டு அப்படின்றது வந்து இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மிக்சர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ கோல்டுன்றது ஒரு எலிமெண்ட், காப்பர்ன்றது ஒரு எலிமெண்ட், கேட்மியம்ன்றது ஒரு எலிமெண்ட். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுனால இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம்.
அதே மாதிரி காம்பவுண்ட்ஸ் மிக்ஸாக இருந்தாலும் அதையும் மிக்சர்னு தான் நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள், aerated drink which is composed of carbon dioxide, water, sweetening and coloring agents. ஸோ மேலே பார்த்த சோடா வாட்டரும் இப்போது ஒரு மிக்சர் தான். ஸோ ஒரு aerated drink, அதாவது aerated drinkல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தென் சம் கலரிங் ஏஜென்ட்ஸ் ஆர் ஸ்வீட்னிங் இதெல்லாம் இருக்கும் நம்ம குடிக்கிற கோக், பெப்சியில். சோடா வாட்டரில் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ சோடா வாட்டர் இஸ் ஆல்சோ மிக்சர். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ், அதாவது கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது CO2, அது ஒரு காம்பவுண்டு. ஸோ வாட்டரும் காம்பவுண்டாக H2O. ஸோ இந்த மாதிரி காம்பவுண்டை மிக்ஸ் பண்ணி பண்ணாலும் அதுக்கு பேர் மிக்சர் தான். ஸோ மிக்சர் வந்து எலிமெண்ட்ஸை மிக்ஸ் பண்ணி பண்ணாலும் அது மிக்சர் தான், காம்பவுண்டை மிக்ஸ் பண்ணி பண்ணாலும் அது மிக்சர் தான். அதே மாதிரி ஒரு எலிமெண்ட் இல்லை 2-3 எலிமெண்ட், ஒரு காம்பவுண்ட் 2-3 காம்பவுண்ட் இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணாலும் அது மிக்சர் தான். ஸோ எக்ஸாம்பிள் வந்து டிங்க்சர் ஆஃப் அயோடின் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் அயோடின் அண்ட் ஆல்கஹால். ஸோ நம்மலாம் அடிப்பட்டா போடுற அந்த டிங்க்சர் இருக்குது இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் அயோடின் அண்ட் ஆல்கஹால். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அயோடின் இஸ் an element, ஆல்கஹால் இஸ் அ காம்பவுண்ட். ஸோ எலிமெண்ட்டையும் காம்பவுண்டையும் ஒன்றா சேர்த்து பண்ணாலும் அதுவும் வந்து உங்களுக்கு மிக்சர் தான். ஸோ மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா 3 காம்பினேஷன்ஸில் பண்ணுறோம். physical combination of 2 or more elements, physical combination of 2 or more compounds, physical combination of 2 or more elements and a compound. இப்படி இருந்தாலும் அது மிக்சர் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ். ஸோ மிக்சரை வந்து எப்படியெல்லாம் செப்பரேட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்தோம், ஒரு மிக்சரை வந்து ஃபிசிக்கலாக அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸோ காம்பவுண்ட்ஸோ ஃபிசிக்கலாக செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னா அது வந்து நம்ம பார்த்தோம், அது தட் இஸ் கால்ட் ஆஸ் மிக்சர்னு பார்த்தோம். ஸோ எப்படி இதை நம்ம செப்பரேட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ materials we use in our day-to-day life are got from different sources and are very often combined with other substances. So நம்ம everyday lifeல யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களுமே வந்து it's a combination of one or more substances தான். So mixtures like coffee and ice cream are taken as such. There is no need for separation of these substances. ஸோ காஃபியோ இல்லை ஐஸ்கிரீமோலாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம செப்பரேட் பண்ணி தான் சாப்பிடணுமான்னா இல்லை, அது அப்படியே நம்ம சாப்பிடலாம். ஆனால் certain substances வந்து கண்டிப்பாக செப்பரேட் பண்ணி தான் ஆகணும். metals occur in the form of ores under the earth's crust. ஸோ metals எல்லாமே வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா அது வந்து எர்த்தை தோண்டும் போது நம்மளுக்கு வந்து ஓராக இருக்குது. ஸோ அந்த கனிமமாக இருக்குது, அந்த ஓர்லேருந்து நம்ம மெட்டலை பிரித்து எடுக்கணும்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து செப்பரேஷன் பண்ணி ஆகணும் மெட்டல் ஓர்லேருந்து. So if you want to use a pure metal, we need to adopt a laborious process. Laborious is ரொம்ப lengthy and hard process of extraction to separate the useful metal from the ore. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற நிறைய பொருட்கள் வந்து செப்பரேட் பண்ணாதான் நம்ம அதை யூஸபிள் ஃபார்மாக கொண்டு வர முடியும். ஸோ செப்பரேஷன்னா என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் செப்பரேஷன், வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் செப்பரேஷன்றது தான் இப்போ கொடுத்துருக்காங்க. The process by which the components of mixture are isolated and removed from each other to get pure substance is called separation. So the process by which components of a mixture, ஒரு மிக்சரில் இருக்கிற காம்பனன்ட்ஸை வந்து ஐசோலேட் பண்ணி தனித்தனியாக பிரித்து அதை வந்து ஒன்றுக்கு ஒன்றுலேருந்து தனியாக பிரித்து தனியாக எடுக்கிறது in order to get pure substance. பியூர் சப்ஸ்டன்ஸாக பிரித்து எடுக்கிறதுக்கு தான் செப்பரேஷன்னு சொல்கிறோம். So separation is a process by which components of a mixture are isolated and removed from each other to get pure substance. It's called separation. To know about the original properties and uses of the individual substance, we need separation. இப்போ ஒரு ஓரே இருக்குது, அந்த ஓரில் என்னென்ன மெட்டல்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் தனியாக பிரித்து எடுத்தா அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு வந்து செப்பரேஷன் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ எப்போல்லாம் நம்ம வந்து மிக்சர்ஸை செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, when we need to remove impurities or harmful components from mixtures. ஸோ ஒரு மிக்சர் இருக்குது, அதில் ஹார்ம்ஃபுல் காம்பனன்ட்ஸ் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்மளுக்கு பியூர் சப்ஸ்டன்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அப்போ நம்ம செப்பரேஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோன்ஸ் ஃப்ரம் ரைஸ், ஸோ அரிசிலேருந்து கல்லை கலையிறோம் இல்லையா, அதுவும் வந்து உங்களுக்கு
செப்பரேஷனோட ஒரு எக்ஸாம்பிள் தான். செகண்ட் வந்து when the useful component has to be separated from other components. ஸோ நம்மளுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான காம்பனன்ட்ஸை மட்டும் தேவையில்லாததுலேருந்து பிரித்து எடுக்கிறோம், அதுக்கு பேரும் செப்பரேஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் ஃப்ரம் பெட்ரோலியம். ஸோ நமக்கு எர்த்லேருந்து கிடைக்கிற பெட்ரோலியம் ஓர்லேருந்து பெட்ரோலை மட்டும் பிரித்து எடுக்கிறது, அதுவும் செப்பரேஷன் தான். நெக்ஸ்ட் வந்து when a substance has to be obtained in highly pure form, அதாவது ரொம்ப பியோரான ஒரு மெட்டல், ஒரு பியோரான சப்ஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும், ஹைலி பியோர் சப்ஸ்டன்ஸ் கிடைக்கணும்னால நம்ம செப்பரேஷன் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் கோல்டு ஃப்ரம் கோல்டு மைன்ஸ், கோல்டு மைன்ஸ்லேருந்து பிரித்து எடுக்கிற கோல்டு. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். let us visit Selvi's family. It is 7 AM and Selvi's family is busy. At home in the kitchen, Selvi's mother is making tea for the family and her grandmother is separating butter from curds. ஸோ செல்வியோட அம்மா டீ போட்டுட்ருக்காங்க, செல்வியோட கிராண்ட்மதர் என்ன பண்ணுறாங்கன்னா கர்ட்லேருந்து பட்டரை பிரித்து எடுக்கிறாங்க. her father and uncle are out in the field collecting paddy for harvesting. ஸோ அங்கிளும் அவங்க அப்பாவும் வந்து வயலுக்கு போயிட்டு பேடியை வந்து எடுக்கிறாங்க. அரிசி விளைஞ்சிருக்கு இல்லையா, நெல் விளைஞ்சிருக்கு, அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. செல்வி இஸ் ஹெல்பிங் ஹர் மதர் டு குக் ரைஸ் அண்ட் இஸ் செப்பரேட்டிங் ஸ்டோன்ஸ் ஃப்ரம் த ரைஸ். ஸோ ரைஸ் குக் பண்ணோம், அதனால் செல்வி என்ன பண்ணுறான்னா அம்மாவுக்கு அரிசிலேருந்து கல் எடுத்துகிட்ருக்கா. செல்வி's little brother Balu is fascinated by a piece of magnet that was given by his friend and is playing outside in the sand with it. ஸோ செல்வியோட பிரதர் வந்து மேக்னெட்டை மண்ணோட வச்சு விளையாடிட்டுருக்காரு. Can you list out in your notebook the different activities that Selvi's family's members are engaged in? ஸோ இவங்கெல்லாம் என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து செல்வியோட அம்மா டீ போடுறாங்க, மில்க், டீ பவுடர், சுகர் இதை மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சரை பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட்டி வந்து தே ஆர் செப்பரேட்டிங் பட்டர் ஃப்ரம் கர்ட், செப்பரேஷன் ஆஃப் மிக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபாதர் வந்து பேடியை வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் அரிசிலேருந்து ஸ்டோன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க, தட் இஸ் ஆல்சோ செப்பரேஷன். அண்ட் தென் மேக்னெட்டை வந்து மண்ணோட வச்சு விளையாடிட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத லிஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செப்பரேஷன் டெக்னிக்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சப்ஸ்டன்ஸை இன்னொரு சப்ஸ்டன்ஸ்லேருந்து பிரித்து எடுக்கிறோம் இல்லையா, அந்த செப்பரேஷன் ப்ராசஸ்க்கு நிறைய டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்னென்ன டெக்னிக்ஸ் அப்படின்றது பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து செப்பரேஷன் ஆஃப் சாலிட் லிக்விட் மிக்சர். ஸோ சாலிட் லிக்விட் கலந்துருக்கு, அது எப்படி பிரிக்கிறோம், அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன். ஸோ செப்பரேட்டிங் இன்சாலிபிள் சாலிட் ஃப்ரம் அ லிக்விட். ஸோ நார்மலாக நம்ம ஃபில்டர் பண்ணுவோம் இல்லையா வீட்டில், ஸோ அதுதான். ஸோ ஒரு சாலிடை வந்து லிக்விட்லேருந்து பிரித்து எடுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் நார்மலாக எப்படி இப்போ பாலை நீங்கள் ஃபில்டர் பண்ணுறீங்கன்னா அந்த பால் ஆடை வந்து நீங்கள் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுக்கிறீங்க. ஸோ சாலிடையும் லிக்விடையும் ஜஸ்ட் ஃபில்டர் பண்ணி பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் ஃபில்ட்ரேஷன். நெக்ஸ்ட் இஸ் டீகேண்டேஷன். டீகேண்டேஷன் அப்படின்றது என்னென்னா செப்பரேட்டிங் கிளியர் சூப்பர்நேட்டன்ட் வித்தவுட் டிஸ்டர்பிங் செடிமெண்ட். ஸோ அதாவது வந்து இப்போ நீங்கள் ஒரு கரைசல் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் புளி கரைச்சி வைக்கிறீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா அது கீழே வந்து செடிமெண்ட்ஸ் வந்து ஃபில் ஆகிடும், மேலே கிளியர் வாட்டர் இருக்கும். ஸோ அதுதான் வந்து டீகேண்டேஷன். நெக்ஸ்ட் இஸ் செடிமெண்டேஷன். செட்டிலிங் டவுன் ஆஃப் சஸ்பெண்டட் இன்சாலிபிள் ஹெவி சாலிட்ஸ். ஸோ நம்மளுக்கு ரொம்ப ஹெவி சாலிட்ஸ் அண்ட் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் எல்லாம் சொல்யூஷனில் இருந்துச்சுன்னா அதை செட்டில் பண்ணுறது தான் வந்து செடிமெண்டேஷன். நெக்ஸ்ட் இஸ் சர்னிங். செப்பரேட்டிங் டிசால்வ்டு சாலிட் ஃப்ரம் அ லிக்விட். ஸோ பட்டரை கர்ட்லேருந்து பிரித்து எடுக்கிறது தான் சர்னிங் சொல்லுவோம். அதாவது வந்து டிசால்வ்டு சாலிட்ஸ் வந்து லிக்விடில் வந்து டிசால்வ் ஆகிருக்கு, அந்த டிசால்வ்டு சாலிட்ஸை பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் தான் நம்ம சர்னிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் சாலிட்ஸ். இப்போ செப்பரேஷன் ஆஃப் லிக்விட்ஸ், சாலிட் லிக்விட் மிக்சர் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து செப்பரேஷன் ஆஃப் சாலிட்ஸ் எப்படி பிரிக்கிறதுன்றது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இஸ் ஹேண்ட் பிக்கிங்.
ஸோ அரிசியிலேருந்து கலையிறோம் இல்லையா, அதுதான் ஹேண்ட் பிக்கிங். நெக்ஸ்ட் வந்து சீவிங். நம்ம வீட்டில் மாவெல்லாம் சலிக்க சீவ்ஸ் வச்சுருப்போம் இல்லையா, ஜல்லடை. ஸோ அதுதான் வந்து சீவிங். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கிற சாலிட்ஸை நம்ம பிரித்து எடுக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் வின்னோயிங், செப்ரேட்டிங் லைட்டர் சாலிட்ஸ் ஃப்ரம் ஹெவியர் ஒன்ஸ். முரத்தில் அம்மா எல்லாம் அரிசி அதெல்லாம் புடைக்கிறத பார்த்துருப்போம். ஸோ அதுதான் வந்து வின்னோயிங். ஸோ லைட்டராக இருக்கிறது, இப்போ நார்மலாக ஏதாவது தோல் நீக்கணும் அதெல்லாம் பண்ணோன்னா நம்ம அதை பண்ணுவோம். ஸோ ரொம்ப லைட்டாக இருக்கிற சாலிட்ஸை ஹெவி சாலிட்ஸ்லேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு நம்ம வின்னோயிங் டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இஸ் த்ரெஷிங், ரிமூவிங் கிரெயின்ஸ் ஃப்ரம் ஸ்டால்க்ஸ். ஸோ நெல்லிலேருந்து அந்த நெல்லிலேருந்து அரிசியை பிரித்து எடுக்கிறாங்க இல்லையா, அந்த நெல் உமியை வந்து தனியாக பிரித்து எடுக்கிறது தான் வந்து த்ரெஷிங். நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் செப்பரேஷன், separating the magnetic substances from non-magnetic substances. So magnetic separation யூஸ் பண்ணி இப்போது ஒரு மண்ணில் வந்து மேக்னெட் வச்சு விளையாடினா அந்த மண்ணில் இருக்கிற மேக்னெட் அண்ட் மேக்னெட் அட்ராக்ட் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆகி வந்துடும், மீதியை வந்து தனியாக இருக்கும். ஸோ அதுக்கு பேர் மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம், மேலே செல்வியோட ஃபேமிலி பண்ணிகிட்டு இருந்தது. ஹேண்ட் பிக்கிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க, த்ரெஷிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க, மேக்னெட்டிக் செப்பரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சர்னிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம மேலே இருக்கிற எக்ஸாம்பிளில் எழுத வேண்டிய ஃபில்ட்ரேஷன் டெக்னிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிக்சர்ஸை வந்து நம்ம ஏன் செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா த்ரீ பாயிண்ட்ஸ் எழுதணும். டு ரிமூவ் ஹார்ம்ஃபுல் இம்ப்யூரிட்டிஸ், டு எக்ஸ்ட்ராக்ட் அ காம்பனன்ட் ஃப்ரம் அதர் காம்பனன்ட்ஸ், to obtain a component in highly pure form. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எதுக்கு வந்து மிக்சர்ஸை செப்பரேட் பண்ணோம் அப்படின்றதுக்கு எழுதணும். ஸோ இப்போ நம்ம 1 by 1 செப்பரேஷன் டெக்னிக்ஸ் பார்த்துட்டே வரலாம். The choice of the method of separation depends upon the properties of the components of the mixture. The separation method may be based on the particle size, shape, or physical state, solids, liquids, or gases. ஸோ எதுக்கு வந்து எந்த செப்பரேஷன் மெத்தடை யூஸ் பண்ணணும் அப்படின்றது அந்த பார்ட்டிகல்ஸோட சைஸ், ஷேப், ஃபிசிக்கல் ஸ்டேட், சாலிட்ஸ், லிக்விட்ஸ் ஆர் கேஸஸ் அதை பொறுத்து தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபில்டரிங். செல்விஸ் மதர் யூஸ் தி ஸ்ட்ரெயினர் டு ரிமூவ் த டீ லீவ்ஸ் டு கெட் த கிளியர் லிக்விட். Larger sized particles of tea leaves will be retained by the strainer while the clear liquid will pass through. This is called filtering. ஸோ ஃபில்டரிங் அப்படின்றது வந்து டீ எக்ஸ்ட்ராக்ட், டீ வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறோம். ஸோ அதில் இருக்கிற லிக்விட் அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும்னா இப்போ ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது பேர் ஃபில்டரிங். Will you discard the tea leaves after straining? Can you suggest a good way of using them? ஸோ டீ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கும் போது வர அந்த இதெல்லாமே பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, டீ லீவ்ஸ், அது எல்லாமே நீங்கள் வந்து டஸ்ட்பினில் த்ரோ அவே பண்ணிடுவீங்களா, இல்லை அது யூஸ்ஃபுல்லாக எப்படியாவது யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டால் நீங்கள் வந்து செடிக்கெலாம் வந்து அதை போட்டிங்கன்னா அது வந்து நல்ல மேன்யூர் மாதிரி ஆகும். நெக்ஸ்ட் சீவிங். அ சீவ் இஸ் சிமிலர் டு அ ஸ்ட்ரெயினர். ஸோ சீவிங் வந்து நம்ம பார்த்துருப்போம், மாவை சலிப்போம் இல்லையா வீட்டில், அதுதான் வந்து சீவிங். ஸோ கொஞ்சம் சைஸ் பெரிய சைஸ் சாலிட்ஸை சின்ன சைஸ் சாலிட்ஸ்னு பிரித்து எடுக்கணும்னா வி யூஸ் சீவிங். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பெரிய சீவ்ஸை வச்சு சாண்ட், கிரேவல் அதெல்லாம் கூட சீவ் பண்ணி எடுக்கலாம். வயர் மெஷ் ஆஸ் அ ஸ்ட்ரெயினர் சீவ் இஸ் யூஸ் டு செப்பரேட் கிரேவல் ஃப்ரம் சாண்ட் அட் அ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். ஸோ வீடு கட்டுற இடம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வயர் மெஷ் வச்சு சாண்டை சலிப்பாங்க. ஸோ ஃபைன் சாண்ட் அண்ட் கிரேவலை பிரித்து எடுக்கிறதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணுறோம். திங்க் அண்ட் ஃபைண்ட், இஸ் இட் அ குட் ஐடியா டு செப்பரேட் பிராண்ட் ஃப்ரம் ஃப்ளோர்? இப்போது கோதுமையை வந்து அப்படியே அரைக்கும் போது கோதுமை மேலே இருக்கிற அந்த பிரானும் சேர்ந்து அரையுது. ஆனால் அது சலிச்சாங்கன்னா நம்மளுக்கு வெறும் ஃபைன் பவுடர் மட்டும்தான் கிடைக்கும். வெதர் இட்ஸ் அ குட் ஐடியாவான்னு கேட்குறாங்க. ஏன்னா இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு ஈட் ஃபுட் வித் த பிரான். அந்த மேலே இருக்கிற தோலோடு சாப்பிட்டா நல்ல ஃபைபர் கண்டென்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சர்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா very fine insoluble solids have to be separated from a liquid as in butter from curd. So insoluble solids இருக்கும், லிக்விடில் கலந்துருக்கும், அதை வந்து நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் சர்னிங் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து பட்டர்
from curd. This mixture is churned vigorously when solid butter will be collected on the sides of the vessel. Both butter and buttermilk obtained after churning are useful and can be consumed. ஸோ கேர்டை வந்து நம்ம நல்லா சேர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு பட்டர் கிடைக்கும், மேலே சாலிடாக, கீழே வந்து தண்ணியாக நிற்கும், அது வந்து பட்டர் மில்க். ஸோ ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். In washing machines, water is squeezed out from clothes and they are dried. This method is called centrifugation. ஸோ நல்லா ஒரு விஷயத்தை சுற்றிக்கிட்டே இருக்கும்போது வாட்டர் வந்து வெளியே போயிடும், அந்த துணி வாஷிங் மிஷினில் போடுற துணி மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட்க்கு பேர் சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சேம் சென்ட்ரிஃபியூகேஷன் தான் வந்து சேர்னிங்லேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். நல்லா சர்க்குலர் மோஷனில் நல்லா ரிகரஸாக இது திருப்பும்போது நம்மளுக்கு வந்து சாலிட்ஸ் எல்லாம் வெளியே ஸ்ப்ரெட் ஆகிடுது, தண்ணி மட்டும் கீழே தனியாக கிடைக்குது. ஸோ அதே ப்ராசஸ் தான் வாஷிங் மிஷின்லையும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இஸ் த்ரெஷிங். When we pluck flowers from plants, we are separating the flowers from their stalks. Can we do the same for food grains like rice and wheat? It is not possible because the grains are small in size and also the quantity is very large. ஸோ இப்போ நம்ம கிரெயின்லேருந்து அதனோட தோலை மட்டும் பிரித்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம தனித்தனியாக கையை வச்சு பண்ணிகிட்ருக்க முடியாது, ஏன்னா அது ரொம்ப ஸ்மாலாக இருக்குது அண்ட் குவான்டிட்டியும் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ், அந்த நெற்கதிரோட அந்த ஸ்டாக்ஸை பிடிச்சி கீழே அடித்தாங்கன்னா நெல்லெல்லாம் கீழே கொட்டிடும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து உங்களுக்கு த்ரெஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க, உதிர்க்கிறது. அதுதான் அதோட தமிழ் மீனிங். The grains are separated from their stalks. This is called threshing. Next is winnowing. Winnowing அப்படின்றது நம்ம ஜென்ரலாக வீட்லேயே பண்ணுறது தான். ரொம்ப லைட் வெயிட் சாலிட்ஸாக ஹெவி வெயிட் சாலிட்ஸ் வந்து பிரித்து எடுக்கிறது. So rice, wheat and other food grains are covered with husk which cannot be eaten by us. So husk is very light and gets easily blown away by the breeze or wind. So நம்ம அந்த மேலே இருக்கிற உமி, அந்த அரிசியில் இருக்கிற மேலே ஒட்டி இருக்கிற உமி, அது நார்மலாக அந்த தோலை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வினோயிங்கை யூஸ் பண்ணுவோம். The method used for removing husk from grain is called winnowing. This is done by dropping the mixture slowly from a height in the presence of wind. ஸோ ஸ்மால் குவான்டிட்டியாக இருந்தால் நம்ம வீட்லேயே வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லார்ஜ் குவான்டிட்டிஸ் பண்ணும்போது மேலேருந்து கீழே வந்து அதை கொட்டுவாங்க அந்த கிரெயின்ஸை. இப்போ காற்றுல அந்த லைட் வெயிட்டாக இருக்கிற சாலிட்ஸ்லாம் பறந்து போயிடும். ஸோ இதுக்கு பேர் வினோயிங் அப்படின்னு சொல்கிறோம். grains will fall closer and form a separate heap. ஸோ லைட் வெயிட்டாக இருக்கிறதெல்லாம் பறந்து போயிடும், கொஞ்சம் அதிகமான வெயிட் இருக்கிறதுலாம் அப்படியே ஹீப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். Rice husk, also called chaff, is a hard coating or protective covering on a seed or grains. It protects the seed during the growing season. ஸோ அந்த நெல்லில் வந்து மேலே இருக்கிற அந்த ஹஸ்க் இருக்குது இல்லையா, எல்லோ கலரில் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் ஃபார் ரைஸ். ஸோ ஒன்ஸ் அந்த மேலே இருக்கிற அந்த ஹஸ்கை பிரித்து எடுத்துட்டோன்னா அந்த ஹஸ்கை வந்து நம்ம பில்டிங் மெட்டீரியல்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணலாம், உரமாக யூஸ் பண்ணலாம், இன்சுலேஷன் மெட்டீரியலாக யூஸ் பண்ணலாம் அண்ட் ஃபியூவலாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டெக்னிக் இஸ் ஹேண்ட் பிக்கிங். ஸோ ஒரு அரிசி இருக்கிற கல்லை நம்ம எப்படி எடுப்போம், கையிலலாம் எடுப்போம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஹேண்ட் பிக்கிங். ஸோ விசிபிளாக இருக்கிற இம்ப்யூரிட்டிஸை நம்ம வந்து எடுத்துடுறோம், கைகளால் எடுக்கிறது ஹேண்ட் பிக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். பட் if the stones look very similar to the rice grains, it is difficult to separate. Next is magnetic separation. In a mixture containing iron, the magnetic property of iron can be used to separate it from non-magnetic substances by using a magnet. ஸோ அயன் மிக்சர் இருக்கும்போது மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸையும் நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸையும் பிரித்து எடுக்கிறதுக்கு நம்ம மேக்னெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ மேக்னெட்டில் அட்ராக்ட் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் அதோட ஒட்டிட்டு வந்துடும், மீதியெல்லாம் தனியாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வித் திஸ் வீடியோ இஸ் கம்ப்ளீட். ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்பரேஷன் ஆஃப் லிக்விட்ஸ். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து செப்பரேஷன் ஆஃப் சாலிட்ஸ். ஸோ சாலிட்ஸ் எப்படி செப்பரேட் பண்ணுறது, அதனோட டெக்னிக்ஸ் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து செப்பரேஷன் ஆஃப் லிக்விட்ஸும் பேலன்ஸ் இருக்கிற லெசனும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.